அடடா, இப்படி ஒரு சுவையான அடை தோசையை சாப்பிட்டதுண்டா? கவலை வேண்டாம். சுரைக்காய் அடை தோசையை எப்படி செய்வது என்று பார்க்கலாமா? முதலில் ஒரு சுரைக்காயை எடுத்துக்கொள்ளுங்கள். சுரைக்காயை நன்றாக கழுவிக்கொள்ளுங்கள். ஒரு சுரைக்காயில் பாதி அளவு இருந்தால் போதும். இதில் 3 முதல் 4 தோசைகளை சுடலாம். சுரைக்காயின் தோலை சீவிக்கொள்ளுங்கள். சுரைக்காயை நீளவாக்கில் சிறு சிறு துண்டுகளாக அரியுங்கள். சுரைக்காயை துருவி வைத்துக் கொள்ளுங்கள். 4 அல்லது 5 பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வெங்காயத்தை தோலுரித்து பொடி பொடியாக நறுக்குங்கள். ஒரு கொத்து கொத்தமல்லி தழையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு கொத்து கறிவேப்பிலையை எடுத்துக்கொள்ளுங்கள். கொத்தமல்லி தழை மற்றும் கறிவேப்பிலையை பொடியாக நறுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு முக்கியமான குறிப்பு, பழுப்பு நிறத்தில் இருக்கும் இதுபோன்ற காய்ந்த மிளகாயை தவிர்த்துவிடுங்கள். அந்த மிளகாயில் பூஞ்சைகள் இருக்கலாம். அந்த பூஞ்சைகளால் நோய்கள் வரலாம். இப்போது காரத்திற்கு 3 முதல் 4 காய்ந்த மிளகாயை எடுத்துக்கொள்ளுங்கள். காய்ந்த மிளகாயை ஓரளவிற்கு பெரிய துண்டுகளாக வெட்டிக்கொள்ளுங்கள். அந்த மிளகாயை எடுத்துவிட்டு சாப்பிடுவதற்கு தான். இப்போது மாவு பிசைய ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பாத்திரத்தில் துருவிய சுரைக்காயை சேர்த்துக் கொள்ளுங்கள். நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். அதனுடன் கொத்தமல்லி தழை, கறிவேப்பிலை, காய்ந்த மிளகாய் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். இப்போது 4 தேக்கரண்டி கடலை மாவு போட்டுக்கொள்ளுங்கள். தேவையான அளவு உப்பு, சிறிதளவு பெருங்காய பொடி, ஒரு தேக்கரண்டி சீரகம் சேர்த்துக் கொள்ளுங்கள். இந்த எல்லா பொருட்களையும் சேர்த்து நன்றாக கலந்துவிடுங்கள். மாவு பிசைய தண்ணீர் எதுவும் சேர்க்க வேண்டாம். சுரைக்காயில் இருக்கும் ஈரப்பதமே போதும். அதனால் தேவைப்பட்டால் மட்டும் தண்ணீரை சிறிதளவு தெளித்து பிசைந்தால் போதும். மாவு சப்பாத்தி மாவு பதத்திற்கு சற்று தளர்த்தியாக இருக்க வேண்டும். அடுத்து அடுப்பை பற்ற வைத்துக் கொள்ளுங்கள். தோசைக்கல்லை அடுப்பில் வையுங்கள். தோசைக்கல் சூடானதும் ஒரு கையளவு உருண்டையாக மாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த மாவை கல்லின் மீது வைத்து மாவை மெதுவாக விரல்களால் தட்டுங்கள். மாவை வட்டமான தோசையாக பரப்பிவிடுங்கள். தோசையின் ஓரங்களில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றுங்கள். தோசையின் அடிப்பக்கம் வெந்திருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். தோசையின் ஒரு பக்கம் வெந்ததும் மெதுவாக திருப்பி போடுங்கள். தோசையின் இன்னொரு பக்கத்தையும் வேக விடுங்கள். அரிசி மாவு, உளுந்து என எதற்கும் காத்திருக்க தேவையில்லை. விரைவாக இந்த சுரைக்காய் அடை தோசையை செய்துவிடலாம். நீங்களும் இந்த சுரைக்காய் அடை தோசையை உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். தோசை நன்றாக வெந்ததும் சுடச்சுட சுரைக்காய் அடை தோசை தயார்.